வணக்கம். உடல் பருமன் எப்படி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், அதே மாதிரி உடம்பு ரொம்ப ஒல்லியாயிட்டே இருக்கு, ரொம்ப மெலிவாயிட்டே இருக்கு, எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது உடம்பு ரொம்ப மெலிவா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி உடல் பருமன்றது ஒரு பாதிப்போ அதே மாதிரி தான் உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கிறதும் ஒரு பாதிப்பு தான். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு கொஞ்சம் கூட போட மாட்டேங்குது, ரொம்ப வத்தி போயிருக்கோம் அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஒல்லியா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அதுல இருந்து நம்ம மீண்டு வரதும் அவசியமானது. அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவோடைய சத்துக்களும் உடல்ல போய் சேராது, அதே மாதிரி மற்ற உறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாகும். அதனால உடம்பு ரொம்ப ஒல்லியாயிட்டே இருக்கு அப்படின்னா அதை உடனே கவனிச்சு நம்ம அதுக்கான வழிகளையும் மேற்கொள்ளணும். சரி, எதனால உடம்பு ஒல்லியாயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு உணவு முறைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒண்ணு அவங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல உணவுகளை சாப்பிடாம சத்தற்ற உணவுகளை அதிகமா சாப்பிடும்பொழுது உடல் மெலிறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பசிச்சா சாப்பிடுறது அப்படின்றது இல்லாம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உடம்பு குண்டாறது மட்டும் கிடையாது, உடம்பு ஒல்லியாவும் ஆகும். ஏன்னா அந்த சாப்பிடுறதுல இருந்து எந்த சத்துக்களும் உடல்ல கிடைக்காது, ஆனா அந்த உணவு வெளியே போயிட்டே இருக்கும். அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால உணவு சரியில்லாம சாப்பிடுறது, உணவை தேர்ந்தெடுத்து தகுதியான உணவுகளை உட்கொள்ளாம இருக்கிறதும் உடல் மெலிறதுக்கு காரணம். நிறைய பேர் பார்த்தோம்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க. இதுவும் உடல் ஒல்லியாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா தண்ணி நிறைய நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா எந்த விதமான சத்துக்களுமே உடல்ல சேராது. அப்படின்னும் பொழுது அந்த உடல் மெலிஞ்சு போறதையும் நம்ம பார்க்க முடியும். தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்னாலே நிறைய பேருக்கு உடல் மெலிவை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே தைராய்டுனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கு. கண்டிப்பா அதையும் பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி தூக்கமின்மையும் ஒரு முக்கியமான காரணம் உடல் மெலிவாறதுக்கு. ஒரு சரியான தூக்கம் இல்ல, மன உளைச்சல் இல்லைன்னா வேலை காரணமா நமக்கு சரியான தூக்கம் இல்ல, அதுவும் இரவு தூக்கம் இல்ல அப்படின்னா உடல் மெலிறத நம்ம பார்க்க முடியும். அதனால அதை கட்டாயம் சரி பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை அடுத்தடுத்து உடல்ல மத்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், மத்த பிரச்சனைகள்னாலையும் உடல் மெலிவை நம்ம பார்க்க முடியும். உடல்ல ஏதாவது தொற்றுகள் இருக்கு, இல்ல ஏதாவது கிருமிகள் உடல்ல இருக்கு அப்படின்னா அதனாலயும் உணவு சரியான முறையில குடலால உறிஞ்சப்படாமையும் உடல் மெலிவை நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு உடம்பு குறையறதுக்கு. சரி, இதுல இருந்து நம்ம எப்படி நம்மள மீட்டு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு 3 வழி தான் நான் சொல்ல போறேன். இந்த 3 வழியை நம்ம பின்பற்றினாலே போதும், கட்டாயம் விரைவாவே உடலினுடைய எடையை நம்ம கூட்ட முடியும். அதாவது ஆரோக்கியமான ஒரு உடல் எடையை நம்ம கூட்ட முடியும். அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுலயும் புரதச்சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள், மாவுச்சத்துக்கள், அது மட்டும் இல்லாம வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்த ஒரு சத்தான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து உட்கொள்றது அவசியம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கொட்டை பருப்புகள், அதாவது நிலக்கடலை, எள்ளு, பாதாம், முந்திரி, இந்த மாதிரியான பருப்பு வகைகளை நம்ம அன்றாடம் ஒரு கையளவு எடுத்துக்கணும். எப்படி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்லா வறுத்து உப்பு போட்டதை எடுத்துக்கலாமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. அது திருப்பி உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் எடையை கூட்டாது. ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய நிலக்கடலை எடுத்துக்கிறீங்கன்னா நிலக்கடலை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம முடிஞ்சா முளை கட்டிட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா முளை கட்டாம நிலக்கடலை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடல் எடை விரைவாவே நமக்கு அதிகமாறதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நிலக்கடலை நம்ம கருப்பட்டியோட சேர்த்து நம்ம ஒரு கடலை உருண்டையாவோ இல்ல கடலை அச்சாவோ சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு உருண்டை சாப்பிடலாம். அதாவது எதையுமே நம்மளே தயார் பண்ணி சாப்பிடும் பொழுது அது ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாகவும் இருக்கும். அதே மாதிரி உடல் எடையை கூட்டுறதுக்கும் நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும். நம்ம வீட்லயே எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா எள்ளை நாட்டு சர்க்கரையோடய இல்லை வெள்ளத்தோடையோ சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல் எடை அதிகமாகும். நம்ம செய்யக்கூடிய உணவுகள்ல இப்ப சட்னி ஏதாவது செய்யறோம் அப்படின்னா அதுல எள்ளை கொஞ்சம் அதிகமா சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது விரைவாவே உடல் எடை கூடுறதையும் நம்ம பார்க்க முடியும். பாதாம், முந்திரி, அது மட்டும் இல்லாம தேங்காயும் அதிகமா நம்ம உணவோட சாப்பிடுறது அவசியமானது. தேங்காயை அப்படியே நம்ம கடிச்சு நம்ம சாப்பிடுறது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 2லேருந்து 3 பத்த தேங்காய் சாப்பிடுறது உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம உணவுகள்ல ஒரு கொட்டை பருப்புகளை எடுத்துக்கிறது அவசியமானது. அடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டு பசும்பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த பசும்பாலோட 1 ஸ்பூன் அளவுக்கு பசு நெய், அதாவது நாட்டு பசுனுடைய நெய் சேர்த்து அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடியையும் நம்ம சேர்த்து ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம சாப்பிடும் பொழுது
விரைவாகவே வந்து உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களும் கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த அஸ்வகந்தா பொடி பார்த்தோம்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லையும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த அஸ்வகந்தா பொடி பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு எல்லா விதத்துலையுமே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எலும்புகள் வலுப்படும், நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே வந்து வலுப்பெறுறதே நம்ம பார்க்க முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாட்டு மாட்டு பாலோட நாட்டு பசுவோடையும் நெய் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றது நல்ல ஒரு உடல் எடை கூட்டுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அடுத்ததா பூசணிக்காய், அதாவது வெள்ளை பூசணிக்காயை ஒவ்வொரு நாளும் ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு பச்சையா அப்படியே நறுக்கி நம்ம வந்து சாப்பிடுறது உடல் எடையை கூட்டும். இந்த பூசணிக்காய் பார்த்தோம்னா உடல் எடையை கூட்டுறதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யறது மட்டும் இல்ல, உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களையும் கொடுக்கறதுக்கு இது உதவி செய்யுது. நம்ம பார்த்த இந்த 3 வழிகளுமே பார்த்தோம்னா உடல்ல எங்கேயாவது கட்டிகள் இல்லைன்னா வந்து தேவையற்ற நச்சுக்கள், உடல்ல வந்து சத்துக்கள் உறிஞ்சப்படாம இருக்கிறது, அதே மாதிரி உடல்ல வந்து ஏதாவது தொற்றுகள் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் நிறைந்தது. உடல்ல எந்த விதமான பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியேற்றிட்டு உடலினுடைய ஆரோக்கியத்தையும் உடலினுடைய எடையையும் கூட்டுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அதனால இந்த 3 வழிகளையும் பின்பற்றினாலே போதும், விரைவாவே உடல் எடை கூடுறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆரோக்கியமான உடல் எடையை கூட்டுறதுக்கான வீட்லயே செய்யக்கூடிய சில எளிமையான வழிகளை பார்த்தோம். இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.